ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் பூக்குழி தேரோட்டம் அப்படின்ட்டு இந்த 13 நாள் சூப்பராக போச்சு. ஆனால் அந்த 13 நாளில் வந்துட்டு என் ஹேரையோ இல்லை என் ஹெல்த்தையோ இல்லைன்னா வீடையோ எதையுமே அந்தளவுக்கு நான் பார்த்துக்கவே இல்லை. காலைல கோயில் போக, தம்பியை ஸ்கூலில் விட, திருப்பி கூப்பிட்டு வர, திருப்பி ஈவினிங் கோயில் போக, இந்த மாதிரியே ஒரு 13 நாளும் அப்படியே பிஸியாக ஓடிக்கிட்டே இருந்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு தான் என்னையும் என்னோடய வீட்டையும் கொஞ்சம் வந்துட்டு எதாவது க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். காலையிலே வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. அது எதுவுமே நான் வீடியோவில் ஷூட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து ஹேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய்க்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 2 பூண்டு, 2 வெங்காயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமாட்டி ஹேருக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். 13 நாளாக ஹேருக்கு வந்து எண்ணெய் வைக்கவே இல்லை. டெய்லி காலைல தலை குளிச்சுட்டு கோயில் போயிடுவேன். எண்ணெய் வைக்கவே இல்லை. விரதம் மாதிரி இருந்தனால ஹேருக்கு வந்து எண்ணெய் வைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் எண்ணெயே வைக்கிறேன். முடி அப்படியே செம்பட்டை மாதிரி அப்படியே தேங்காய் நார் மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து நல்லா எண்ணெய்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தலைக்கு வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி ஊற வச்சக்கப்புறமாட்டி ஒரு 2 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து எண்ணெயை வந்து தலைக்கு நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஹேருக்கு என்னெல்லாம் வச்சு முடிச்சக்கப்புறமாட்டி வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைலாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வீட்டில் பார்த்த வேலை ஃபஸ்ட்டு வேலை வந்து துணி மடிக்கிறது தான். துணி ஒரு 4 நாளாக துணி எதுவுமே மடித்து வைக்கவே இல்லை. சோப்போடு எடுத்து வைக்க இதே தான் இருந்தேனே தவிர துணி எதுவுமே மடித்து வைக்கவே இல்லை. இந்த 4 நாளில் இன்றைக்கி தான் மடித்து வைக்க போகிறேன். நிறையா துணி இருந்தது. சரி, ஒரு வழியாக இன்றைக்கி மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து துணியை ஃபுல்லாக தான் மடித்து வச்சுட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு வந்து துணி மடிக்கிறது ஒரு பாரமாக தான் நினப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. துணி மடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய டைம் மாதிரி தான் எனக்கு. ஏன் அப்படின்னா துணி மடிக்கும்போது தான் பாட்டு கேட்டுட்ருப்பேன், இல்லாட்டி எனக்கு பிடிச்ச சீரியல் பார்த்துட்ருப்பேன், ஏதாவது காமெடி ஏதாவது பார்த்துட்ருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம துணி மடித்து வைக்கும்போது துணி மடிக்கிறது பெருசாகவே தெரியாது. ஐயோ என்னடா அதுக்குள்ளேயும் துணி மடித்து வச்சிட்டோமான்னு தான் தோணும். நம்ம ஏதோ ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போதோ இல்லை சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போதோ டக்குன்னு டைம் போயிட்டே தான் இருக்கும். நம்ம 1 மணி நேரம் தான் பார்த்துட்ருப்போம். கடைசி பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு ஆயிருக்கும். அது மாதிரி தான் எனக்கு துணி மடித்து வைக்கும்போது நான் சீரியல் பார்த்துட்டு தான் மேக்ஸிமம் சீரியல் பார்த்துட்டு தான் நான் துணி எல்லாமே மடித்து வைப்பேன். டக்குன்னு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு என்னடா அதுக்குள்ளேயே முடிச்சிட்டோமோ அப்படி தான் தோணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் துணி மடிக்க வைக்கும்போது சீரியல் பார்ப்பீங்களா இல்லை பாட்டு கேட்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். துணிலாம் மடித்து வச்சக்கப்புறமாட்டி கிச்சனில் அந்த செல்ஃபில் அந்த மசாலா ஐட்டம்லாம் வச்சுருப்போம்ல, அந்த செல்ஃப்லாம் கொஞ்சம் தூசியாக இருந்தது. சரி, அதையும் தொடச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதில் உள்ள பாட்டில் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த 2 செல்ஃப் வந்து நல்லா நீட்டாக தொடச்சிட்டேன். அந்த பாட்டிலெல்லாம் நிறையா பொருள் வந்து கொஞ்சம் தான் பொருட்கள்லாம் இருந்தது. அதனால் அதெல்லாமே வந்துட்டு திருப்பி கொஞ்சம் நிறையாலாம் எல்லா பொருளும் போட்டு திருப்பி அந்தந்த செல்ஃபில் வந்து எல்லா பொருளுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து எப்படின்னா இப்போ ஒரு பாட்டிலில் வந்து இப்போ மிளகே இருக்குது அப்படின்னா மிளகு ஃபுல்லாக காலியானக்கப்புறமாட்டி ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்து கொட்டி வைக்க மாட்டேன். நான் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அந்த மாதிரி டயத்தில் வந்து எந்தெந்த பொருள்லாம் எந்தெந்த பாட்டிலில் காலியாக இருக்குது இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் அப்பப்போ பார்த்து நான் வந்து ஃபுல்லாகவே எப்போயுமே பாட்டிலில் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா திடீர்னு காலியாக போயிடும். அந்நேரம் வீட்டில் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து கடைக்கு போக முடியாது. 6 மணி 7 மணி டயத்துலலாம் கடைக்கெலாம் போக முடியாது, பூட்டி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் ஊடால எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ வந்து அந்த பாட்டிலை வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் நிறையா எப்போயுமே வந்து போட்டு வச்சுக்குவேன். ஒருவேளை அந்த டயத்தில் இல்லை அப்படின்னா நான் கடையில் வாங்கி வச்சுட்டு அதை ஃபுல்லாக வந்து அந்த பாட்டிலை வந்து எப்போயுமே மேக்ஸிமம் வந்துட்டு பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரியே தான் பார்த்துட்ருப்பேன். ஒரு வேளை வீட்டில் இருக்கும் இருக்காது. அதனால் வந்துட்டு நான் மேக்ஸிமம் பாட்டிலை வந்து பாதி அளவுக்கு என்ன பொருள்னாலும் சரி பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். நீங்கள் எப்படி காலியாக போனதுக்கப்புறமா தான் ரீஸ்டாக் பண்ணுவீங்களா இல்லை அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி தான் இது பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோடய யூடியூப் சேனலில் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, அப்புறம் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப்லாம் என்னை நம்பி பண்ணுறீங்க. என்னோடய ஷார்ட்ஸும் நிறையா பேர் பார்க்குறீங்க. நான் பண்ணுற சமையல், நான் பேசுகிற விதம், நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, நான் சமைக்கிற விதம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக தான் பேசுகிறேனா, ஸ்பீடாக பேசுகிறேனா, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நான் இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்ததாக ஹாலில் உள்ள ஃபோட்டோ ஃப்ரேமும் அந்த செல்ஃபையும் தான் தொடச்சேன். அதுவுமே கொஞ்சம் தூசியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறமாட்டி செல்ஃபில் ரொம்ப டஸ்ட்டாக தான் இருந்தது. அதனால் ஈரமான துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறமாட்டி நார்மல் துணி வச்சு ஃபுல்லாக செல்ஃபில் நல்லா தொடச்சி முடிச்சிட்டேன். ஃபோட்டோ ஃப்ரேம்னால் ரெண்டாவது தான் தொடச்சிட்டு அதே செல்ஃபில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் மேரேஜ் ஃபோட்டோ, தம்பியோட ஃபோட்டோ, தம்பிக்கு பாப்பா கெட்டப்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அழுதுகிட்டே இருந்தான். ஃபோட்டோ கடையில் உட்கார கூட இல்லை. வீட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேமாக தான் ஆக்கணும். இந்த மாதிரிலாம் நிறையா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒவ்வொரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு கதைலாம் இருக்குது. அதை துடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்றா தோணிகிட்டே தான் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது உங்களோட மேரேஜ் ஃபோட்டோ இல்லாட்டி உங்களோட பசங்களோட ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அப்போ நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கெலாம் இந்த மாதிரி தான் அடிக்கடி தோணும் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் க்ளீன் பண்ணும்போது. அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேமே கிடையவே கிடையாது. என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம் கூட கிடையாது. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கூட கிடையாது. சாமி ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவோ தனியாக இருக்கிற ஃபோட்டோ எதுவுமே கிடையாது. அதனாலே நாங்கள் மேலே தனியாக வந்தக்கப்புறமாட்டி நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் இது பண்ணேன். இப்போயுமே எனக்கு செல்ஃப் பத்தலை இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கணும் ரொம்ப ஆசை. இன்னும் எனக்கு செல்ஃப் இருந்துச்சு, ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கெலாம் இடம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நான் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேமாக வச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பைத்தியம்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேமே இல்லாமல் எங்கள் வீட்டில் இத்தனை ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. உங்கள் வீட்டிலலாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கா, நிறைய வச்சுருக்கீங்களா, இல்லை கொஞ்சக்கான வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கும் நிறையா வைக்க பிடிக்குமா அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லுங்கள். ஃபோட்டோ ஃப்ரேம் செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமாட்டி என்னோடய அசசரிஸ் வைக்கிறது, அப்புறமாட்டி மெடிக்கல் திங்ஸ்லாம் வைக்கிறது அதையுமே ஃபுல்லாக களைஞ்சிருந்தது. அதையுமே நீட்டாக அப்படியே எடுத்து வச்சுட்டு டிவி பக்கத்தில் உள்ள செல்ஃபை நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ தான் வீடை பார்க்குறதுக்கே கொஞ்சம் திருப்தியாக, கிச்சனுக்குள்ளே போகும்போதும் நல்லா சூப்பராக இருக்குது. ஹாலை பார்க்கும்போதும் அந்த செல்ஃப்லாம் பார்க்கும்போதுமே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இந்த 13 நாள் திருவிழான்ட்டு திருவிழாலே ஓடிட்டு வீடை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. சமைக்க, துணி துவைக்க, சாப்பிட, கோயில் போக, தம்பியை கூப்பிட்டு வர, திருப்பி சாப்பிட்டு தம்பியை தூங்க வைக்க, அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க, திருப்பி கோயில் போக, இப்படியே இருந்தனால வீட்டில் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ வீடே அவ்வளோ குப்பையாக இருக்குது. வீடை ஃபுல்லாக நல்லா தூத்துட்டு மாப்பெல்லாம் போட்டு முடிச்சக்கப்புறமாட்டு தான் வீடெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சின்ன சின்ன வேலை தான் எல்லாமே முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமாட்டி திருப்பி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேருக்கு ஷாம்பு, கண்டிஷ்னர் ரெண்டுமே போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமாட்டி குட்டி ஒரு மேக்கப் போட்டேன். ஹேர் நல்லா காஞ்சக்கப்புறமாட்டி முடி அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்தது. ஒரு 13 நாளாக வெறும் தலைக்கு மட்டும் குளித்தனால அப்படியே தேங்காய் நார் மாதிரி இருந்த முடி இப்போ நல்லா ஷாம்பு, கண்டிஷ்னர்லாம் போட்டு குளிச்சக்கப்புறமாட்டி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக மாறிடுச்சுல.
இன்றைக்கி எனக்கு வீட்டில் விளக்கேற்றணும் போல் ஒரு மாதிரியாகவே தோணிகிட்டே இருந்தது. ஏன்னா வீடை க்ளீன் பண்ணியிருக்கோம், தலை குளிச்சிட்டோம், வீடெல்லாம் நல்லா தொடச்சிருக்கோம், வீடை பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. இப்படி விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா பிரகாசமாக சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறக்காக வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் நாங்கள் இன்றைக்கி வீடை ஃபுல்லாக சிம்பிளாக க்ளீன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, வீடும் சரி நானும் சரி, இப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.